அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடான பிறகு அதில் 15 பாதாம் பருப்பு, 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் நிலக்கடலை. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண போகிற ஹோம்மேட் பூஸ்டில் ஹெல்த்தியான பார்ட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பாதாம், முந்திரி, நிலக்கடலை தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிஸ்தா அந்த மாதிரி எது பிடிக்கும் அப்படின்னாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதிலே வந்துட்டு அயன் கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை டேட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரையான ஹெல்த்தியான விஷயம் எதுவாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் இது ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கிரைண்ட் பண்ண இந்த நட்ஸ் கூட 3 ஸ்பூன் மில்க் பவுடர், 3 ஸ்பூன் கோகோ பவுடர் அண்ட் 1/4 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். அந்த காஃபி டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். 2 ஸ்பூன் சுகர் கூட 2 ஏலக்காய் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பவுடரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். இந்த பவுடரை நீங்கள் எப்படி நார்மலாக பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் பாலில் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த ஹெல்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.